பாயாசம் டு குச்சி ஐஸ் செய்யலாமா? ஒன்றும் இல்லைங்க. நம்ம நார்மலாக வீட்டில் பால் பாயாசம் சேமியாலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி தான் செஞ்சு பாயாசம் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு. ஸோ அதனால மறுபடியும் பாயாசமே ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சேல் ஆகாது. ஸோ அதனால குச்சி ஐஸாக மாற்றிடலாம் அப்படின்ட்டு தான். பாயசத்தில் ஒரு பாதியை எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி இருக்கிற பாதியில் வந்துட்டு ரோஸ் மில்க் எசன்ஸும் 2 to 3 ட்ராப் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து குச்சி ஐஸ் மோடில் ஊற்றிக்க வேண்டியது தான். ரோஸ் மில்க் ஐஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஐஸ் ஆகிற மாதிரி வந்தது. நார்மலாக பாயாசம் எடுத்து வச்சதுனா அது வந்துட்டு ஒரு ஐஸ்க்கு தான் இருந்தது. மொத்தமாக 3 ஐஸ் கிடச்சிது இதில். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐஸ் ரெடி ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு 5 hours 2 வச்சுருப்பேன். அதுக்குள்ளேயே என் பையனுக்கு வந்துட்டு அவசரம் தாங்க முடியல, எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். 5 மணி நேரத்தில் எடுத்து பார்த்தா குச்சி தனியாகவும் ஐஸ் தனியாக வந்து அப்போ தான் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும் போல். அதுக்குள்ளே எங்களுக்கு ஆர்வம் தாங்க முடியாமல் எடுத்துட்டோம். அதையும் என் பையன் ஒரு ஐஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 to 4 மணி நேரம் வச்சுருந்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ஐஸ் ஃபார்ம்